ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் இந்த வண்டி கிடச்சிது. ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விண்டேஜ் கண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் Yamaha RX 100. ஸோ இன்றைக்கி வந்து Yamahaவுடைய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வரப்போகுது. நான் போன வாரமே வந்து நான் ஒரு விண்டேஜ் கண்ணன் தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பஜாஜோடைய சேதக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வாரம் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா Yamahaவோட RX 100. ஸோ ஒரு மாடிஃபைடு வண்டி தான். இப்போ வந்து ஸ்டாக்கில் கொண்டு வந்து ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ நியர்லி வந்து ஒரு 75,000 ப்ளஸ் வந்து இதுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha RX 100. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி, தெரிஞ்ச வண்டி. எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச வண்டி தான் Yamaha RX 100. எல்லாத்துக்குமே தெரியும் 1985 வந்து ப்ரொடக்ஷன் ஆச்சு. ஸோ 89 வரைக்கும் உங்களுக்கு ஜப்பான் மாடல் வரும். ஸோ 89லேருந்து அரௌண்ட் 95 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியன் இதில் வந்து ப்ரொடக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் RX 135 இறக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் RX Z வந்துச்சு. அதோட வந்து 2019 வாக்கில் வண்டி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து FC கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டி வந்து FC கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இது 1995 உடைய மாடல் RX 100 கடைசி வந்த மாடல் வண்டி இது. பட் வந்து இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிற ஐட்டம்ஸ் மீன்ஸ் கார்பரேட்டராக இருக்கட்டும், போர் கிட்டு, ஸோ சைலன்சர் எல்லாமே வந்து G1 போட்டிருக்கு. அதாவது ஜப்பான் கிட் வந்து போட்டிருக்கு. நாங்கள் அந்த ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் இந்த வண்டி கிடச்சிது. அப்போவே எல்லாமே போட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே இப்போ நாங்கள் கொண்டு வந்து ஃபுல்லாக அப் டு டேட் ரீஸ்டோர் பண்ணி என்னென்ன பார்ட்ஸ்லாம் அப்கிரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இப்போ இந்த வண்டி நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹெட் லேம்ப் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் லேம்ப்ஸ் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 5 இன்ச் யூனிட். நீங்கள் இந்த பின்னாடி இதெல்லாம் மாற்றாமல் 5 இன்ச் யூனிட்லேயே ஹெட் லேம்ப் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது அவுட்டர் வந்து உங்களுக்கு LED வந்துடும். உள்ளே வந்து 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வரும். நடுவில் வந்து ஒரு ஸ்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் அடிக்கும்போது அது வந்து மின்னிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு ரிங் லைட்டில் வந்து இண்டிகேட்டர் போடும்போது ஃப்ளாஷ் வரும். அது நைட்டு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. அந்த லைட்டிங் இது வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லாம்ப் முடிச்சிட்டோம். ஸோ வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஹைலைட்டாக தெரியுது பெயிண்ட் ஸ்கீம். ஸோ வந்து ஒரு ரொம்ப லைட் ப்ளூ வித் கிரேயில் வந்து பெயிண்ட் ஸ்கீம் பண்ணியிருக்கு. ஸோ பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே கேரளாவில் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டுமே நியர்லி வந்து 15,000 சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இது எம்ப்ளம் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணிட்டோம். இது போர் கிட்டு இது எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து போர் கிட் வந்து G1 போர் கிட்டில் ரன் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஜப்பான் மாடல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் G1 போர் கிட்டில் ஓடுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஜப்பான் கார்பரேட்டரில் தான் வண்டி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரிஜினல் கார்பரேட்டர் அது, அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சரும் வந்து ஒரிஜினல் RX 100 6 ஹோல் சைலன்சர் போட்டிருக்கு. உள்ளேயும் வந்து RX 100ஓட ஒரிஜினல் மஃப்ளர் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிங்கிள் லென்த் கிராஷ் பார் வந்து பம்பர் வந்து போட்டிருக்கு. அது கூட வந்து ரூட்ஸ் ஹார்ன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரூட்ஸோட ஹார்ன் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஹார்ன் அடித்து காமிக்கிறேன். ஸோ சவுண்டு வந்து இதோட சவுண்டு கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான். பட் நின்று அடிக்கும்போது அது சவுண்ட் அதிகமாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் வந்து நாங்கள் சீரியஸ் ஸ்ப்ரிங்கோட கேப்ரியல் ஷாக்கப் வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். டிவிஎஸ் ஃபோனிக்ஸ் அப்புறம் வந்து டிவிஎஸ் விக்டருக்கு வரக்கூடிய சஸ்பென்ஷன் தான் வந்து இது சீரியஸ் ஸ்ப்ரிங்கு. அதோட வந்து தனியாக ஆட் பண்ணிட்டோம். இதுக்குமே வந்து நியர்லி வந்து ஒரு 3,200 சம்திங் வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து SD வீல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். SD வீல் SD ரெண்டையுமே அப்கிரேட் பண்ணிட்டோம். இந்த வண்டி இந்த மாடலுக்கு வந்து 1995க்கு நமக்கு வந்து பெரிய வீல் தான் வரும். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து SD வீல் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்கிரேட் பண்ணிட்டோம். இந்த பழைய 85 to 89 சொன்ன மாடலில் வந்து SD வீல் தான் வந்துச்சு. ஸோ அதை நாங்கள் வந்து அங்கே அடிஷ்னலாக போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து லக்கேஜ் கேரியரும் ஒன்று ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட சைட் போர்ஷனில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்பர் பிளேட்ஸ் வந்து நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வர்றதுக்காக வெயிட்டிங். அது வந்துச்சுன்னா அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மிச்சம் எல்லாமே இங்கே கரண்ட் எல்லாமே ஸ்டாக் தான். வண்டி வந்து பக்கா ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின்லாமே வந்து ஃபுல்லாக பிரித்து ரீபோர் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஜினாக இருக்கட்டும், கார்பரேட்டர் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி தான் இந்த வண்டி வச்சுருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு லெங்த் ஹேண்டில் பார் போட்டிருக்கு. அது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லெங்த் ஹேண்டில் பார் போட்டிருக்கு. அது கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து போட்டிருக்கோம்.
ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் திங்ஸ் எல்லாமே இதுதான். இது வந்து வெளியே தெரியறது தான் வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே, வெளியே சொன்னது எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கேன்னு சொன்னது. உள்ளே எல்லாமே புதுசு. உங்களுக்கு சேஸ் வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்க் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. ரிம் அலை எல்லாமே வேறு புதுசு போட்டிருக்கு. ஸோ இன்டீரியர் பார்ட்ஸ்லேருந்து ரப்பர் நட்டு கிட்லேருந்து எல்லாமே வந்து புதுசு தான். அப் டு டேட் வண்டி பிரித்து ஃபுல்லாகவே புதுசு தான் பண்ணியிருக்கோம். எஃப்சியும் இப்போ கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ இந்த நாம்ஸ் எல்லாம் போன வீடியோவில் நான் சொல்லி இந்த மாதிரி நாம்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து எப்படின்னு தெரில. அது நாம்ஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, நம்ம ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ஒரு ஓவரால் வாக் அரவுண்ட் ரிவ்யூ. நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம், வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து கஸ்டம் உள்ள வந்து நாங்கள் மஃப்ளர் வந்து கஸ்டம் மஃப்ளர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த அளவு சவுண்ட் அவுட்புட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணாலும் அப்கிரேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹெட்லேம்ப் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாஸ் அடிக்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்இடி லேம்ப் தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கனெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பேட்டரியில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பவரான ஒரு ஹெட்லேம்ப் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதோட கனெக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து பேட்டரிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹை வோல்ட் பேட்டரியும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். எப்பவும் வரதை விட அதிகமான பேட்டரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பம்ப்ஸ்லாம் வந்து போகும்போதும் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அடி வந்து விழுகாது, நல்லாவே ஆப்ட் ஆகும்னே சொல்லலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரூட் ஹார்ன் வந்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. சவுண்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அதுக்கும் ரொம்பலாம் வந்து விரட்டி பிடிக்கல, ஓரளவுக்கு தான் ரைஸ் பண்ணேன். உங்களுக்கு 70 வரைக்கும் வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோக்கா தெரியல. உங்களுக்கு 70க்கு மேலே போனீங்கன்னா தான் வைப்ரேஷன் இருக்கும். 70 வந்து மீடியமாக அப்படியே 70ல் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் வந்து பெருசாக இருக்காது வண்டி பொறுத்து. ஹாரன் நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி ஓடும்போது புகை வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன் புகை வந்து அவ்வளோ தள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா 2 ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து புகை தள்ளும். ஸோ உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்க் இல்லை, பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிரேக்கிங் ஆப்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேணால் நீங்கள் வந்து டிஸ்க் அப்ரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்க் அப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏபிஎஸ்லாம் கிடையாது இல்லையா, நீங்கள் ஓரளவு தெரியாமல் ஸ்பீடு போய் பிரேக் அடித்தாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க. மற்றபடி பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ ட்ரைவ் விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அது கேட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறேன். வண்டி வந்து நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது ஓட்டுருக்கு. உங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபோர்க் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கனால சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது பம்ப்ஸ்ல எல்லாம். ஸோ அதே மாதிரி வந்து புகை வந்து உங்களுக்கு ரொம்ப தள்ளுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா 2T ஆயில் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக புகை வரதான் செய்யும். புகை வராமல் இருக்காது. ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா தான் புகை வரும். அதே மாதிரி ஆயிலும் வந்து சைட் கேனில் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பெட்ரோல் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், ஆயில் அடிக்க வேண்டிய தேவையில்லை. அதுலேருந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரி வண்டி எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. முருகன் சொல்லிட்டு RX முருகன் சொல்லிட்டு அவர் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ், கடை எங்கே, இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ வீடியோ வந்து நான் இங்கே என் பண்ணலான்னு இருக்கேன். RX வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு விண்டேஜ்